இன்னைக்கு 6 மணி போல பார்த்தீங்கன்னா, விரதத்த முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒயிட் சுகர் சாப்பிடணும் போல ரொம்பவே வந்து ஆசையாயிருச்சு. என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஒயிட் சுகர் போட்டு பால் டீ வந்து குடிச்சேன். போலி கேட்டிருந்தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செஞ்சிருந்தது. இந்த போலி வந்துட்டு அவனுக்கு 1, எனக்கு 1, தங்கச்சிக்கு 1 நாங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே டின்னர் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரும் இட்லியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். எங்க அம்மா இட்லி தோசை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டல் குழம்பு தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. அது நல்லா கறி குழம்பு மாதிரி நமக்கு வந்துட்டு இட்லி, தோசை, ஆப்பம்னு சொல்லிட்டு எது பண்ணனாலும் ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். இது மட்டும் தான் பண்ணுவாங்க. இது கூட சட்னி அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பண்ணனா சாம்பார் வச்சா கண்டிப்பா ஒரு சட்னி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நானும் செஞ்சு கொடுத்து பழகிட்டேன். இவங்களும் சாப்பிட்டு பழகிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பேஸ்ட் சஜஸ்ட் பண்றேங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சீயக்காத்தூள், அரப்புத்தூள், அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க மான்செஸ்டர் ஃபேஸ் பேக், பனானா பவுடர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பனானா பவுடர்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த தோட்டத்துல எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாம வந்துட்டு மரத்தை வளர்த்து அதுல இருந்து எடுத்து பண்ற பவுடர் தான். கை கால் தொட மூட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வலிக்கும் பாத்தீங்கன்னா அருமருந்தா பயன்படுத்துற முடவ நாட்டுக்காலி இவங்க வச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க மேல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.